கரகாட்டம் மோகனம்பாள் பொம்பளை புஷ்பா தான் இந்த கரகாட்டம் தான் அவங்களுடைய குடும்பமே செஞ்சுட்டு இருக்கு. மாணிக்கவேல் நாகரத்னம் தம்பதியில் 3 பெண்கள், அதாவது மோகனம்பாள் 3 பெண்களுக்குமே ஓரளவுக்கு கரகம் தெரியும். ஆனால் சின்ன சின்ன பிள்ளைங்க, அவங்க அப்பா அந்த ஊர்லேயே கரகாடி சம்பாதிச்சு குடும்பத்தை நடத்தி அப்படியே போயிட்டு இருக்கு. கரகாட்டம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது சாலை விபத்தில் அவருடைய 2 கால்களும் போயிட்டு 3 பெண் பிள்ளைகளுக்கும் கிரகம் தரும். மோகனம்பாள் தான் அந்த கிரகத்தில் எக்ஸ்பர்ட்டாக பண்ண ஆரம்பிச்சது. சினிமா ஸ்டாருக்கு எப்படி உங்களுக்கு கால் ஷெட்டுக்கான ஆள் போட்டு போனவங்களோ அந்த அளவுக்கு மோகனம்பாளுடைய கரகாட்டம் வந்து புகழ்பெற்று விளங்குது. 2000 முன்னாடியே ஒரு நாளைக்கு வந்து 50,000 60,000 வர ஆரம்பிச்சது. வட்டிக்கு விடலாம். இந்த அம்மாவுடைய வாழ்க்கை திருப்பு முனை ஆகிறதுக்கான முழுமையான ஒரு கேரக்டர் மாயவன். காரணம் பசங்க இருந்தால் கொடுங்கப்பா, வேலை இருக்குது. ஒரு 100 பேர் அனுப்புவோம். மரம் வெட்டுறது அளப்போக்கெல்லாம் தெரியுது, அது செம்மரம் வெட்டுற வேலை. பசங்க அங்கே மாட்டிக்கிறாங்க. கையில் இருக்கிற பைசெல்லாம் போட்டு ஜாமீனில் எடுத்து அந்த வழக்கெல்லாம் நடத்துது. எந்த சூழ்நிலையும் இவங்க நம்மளை கைவிட மாட்டாங்க. எதுவாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துருங்கக்கா, நம்மளே பண்ணலாம். மாயவன் வந்து சரண்டர் ஆயிரும். எத்தனைக்கும் கரகாணிட்டு இருந்தது. திடீர்னு பார்த்தா வீடு வாங்குது, கார் வாங்குது. 8 கார் கந்து வட்டி வசூல் பண்ணுறதுக்கு மட்டுமே. உங்களுக்கு வேலூர் மாவட்டத்தில் வந்து தொடர்ந்து அமைச்சர் தொகுதி விசாரிக்கும் பொழுதே இந்த மாதிரி சுதாரிச்சிட்டாங்க. உனக்கு என்ன தேவை? செம்மர கட்டில் செஞ்சு போட்டு தூங்கினா நல்லதுன்னு தாராளமாக பண்ணித்தரேன். கட்டில் தொட்டில் சின்ன பசங்க விளையாடக்கூடிய இழுகிழப்புல வந்து எல்லாமே செம்மர கட்டில பிசினஸ். மாயவன் வந்து 3 கோடி எடுத்துட்டு 1 கோடி கொடுத்துறாங்க. நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான். அவனை விடக்கூடாது. கரெக்டாக ஸ்கெட்சு போட்டு ஆந்திரா போலீஸ் ரூட்டு கொடுத்து உள்ள அனுப்பிடுறாங்க. சரவண, பழனி இந்த 2 பேர் தான் உயிர். அந்த அக்கா நிர்மலாவுடைய பசங்க. அந்த பசங்களில் யாருன்னா ஒருத்தனை கொண்டு போய்ட்டு வச்சுட்டு உள்ள அங்கே வர வச்சு போலீஸையும் வர வச்சு பிடிச்சி கொடுத்து நம்ம அப்ரூவ் ஆகிட்டோம்னா நம்மள மாதிரியே எவ்வளோ ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டு. ஆரர் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஜித். இன்னைக்கு நம்ம கூட யார் எழுந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, பத்திரிகையாளர் சேதுராமன் சார் தான் எழுந்திருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கு. சிறப்பு சார். ஸோ ரொம்ப நாளைக்கு மீட் பண்ணுறோம். ஆக்சுவலாக என்னன்னா, நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். நீங்கள் நிறைய கதைகள் சொல்லியிருக்கீங்க, நிறைய உண்மை கதைகள். ஆக்சுவலாக சும்மா கதைகள் சொல்லிட முடியாது, எல்லாமே உண்மை கதைகள். நிறையா ரவுடிகள் பற்றியும், நிறையா அரசியல்வாதிகள் பற்றியும், அரசியல்வாதிகளுக்கும் ரவுடிகளுக்கும் சம்பந்தங்கள் நிறைய சொல்லியிருக்கீங்க. எனக்கு என்னன்னா, நீங்கள் ரவுடின்னு ஆரம்பிக்கும் போது ஏதோ ஒரு ஆண் ரவுடியை பற்றி சொல்கிறீங்க. எனக்கு அப்போ தான் ஒரு கேள்வி இருந்துச்சு, ரவுடிகளில் ஆண்கள் மட்டும்தான் அதிகமாக இருந்தாங்களா? நமக்கு தெரிஞ்சு ஒரு சில பெண் ரவுடிகள் பற்றி பேசியிருப்போம். ஆனால் நீங்கள் படித்ததுலையோ இல்லை பார்த்ததுலையோ ரொம்ப பயங்கரமான ஒரு ஆள், ஒரு நபர், ஒரு பெண் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? அவங்கள பற்றின கதை தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கோம். நிறைய பேர் இருக்காங்க. அது அந்த அளவுக்கு வந்து சமூகத்தில் பெருசாக வெளியே வராமலே போயிடுச்சு. ஆனால் அவன் பண்ண சம்பவங்கள்லாம் சமூகத்துக்கு மிக மிக சவால் விடுற சம்பவங்கள் தான். புதுவையில் வந்து எழிலரசி சொல்லலாம். தமிழ்நாட்டில் வந்துட்டு வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரி சேர்ந்த கரகாட்ட மோகனம்பாளை சொல்லலாம். 2014 அந்த அம்மாவுடைய ஃபைல் க்ளோஸ். டோட்டலாக ஆட்டம் எல்லாமே முடிஞ்சு போச்சு. 2014 முடிஞ்சது. ஆனால் ஆரம்பித்தது வந்து உங்களுக்கு 2000 அந்த காலகட்டம். 14 ஆண்டுகள் அந்த அம்மாவுடைய ரொம்ப வேகமான ஒரு காலகட்டம். 2000க்கு முன்னாடி வந்து 95லேருந்து கொஞ்சம் வராங்க. 2000லேருந்து ரொம்ப ஃபயராக போயிட்டுருக்கு. 2014 ஃபைல் க்ளோஸ். அது என்னென்னா, அந்த அம்மாவுடைய வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்குதுன்னா கரகாட்டம். அதாவது அவங்க கரகாட்டம் தான் அவங்களுடைய குடும்பமே செஞ்சிட்ருக்குது. ஸோ மொத்த ஃபேமிலியுமே கரகாட்ட குடும்பம் தான். அப்பா வந்து மாணிக்கவேல், அம்மா நாகரத்னம். இவங்களுடைய பூர்வீகம் வந்து மதுரை. வேலூருக்கு சத்துவாச்சாரிக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை. அங்கே தான் இருக்காங்க. அங்கே தான் வந்து இந்த கரகாட்ட தொழில் பண்ணிவிட்டு அவங்க குடும்பம் பொழைச்சிட்ருக்கு. 3 பெண்கள் அவருக்கு, மாணிக்கவேல் நாகரத்னம் தம்பதியில். முதல் பெண் வந்து நிர்மலா, 2வது வந்து இந்த மோகனம்பாள், 3வது வந்து ஜமுனா. 3 பெண்கள் ஆண் வரிசையில். இந்த 3 பெண்களுக்குமே ஓரளவுக்கு கரகம் தெரியும். ஆனால் சின்ன சின்ன பிள்ளைங்க, அவங்க அப்பா வந்துட்டு அந்த ஊர்லேயே கரகாடி சம்பாதிச்சு குடும்பத்தை நடத்திட்டு அப்படியே போயிட்டுருக்கு. ஒரு நாள் இந்த கரகாட்டம் முடிச்சுட்டு கையில் கிடைச்ச காசை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வரும்பொழுது சாலை விபத்தில் அவருடைய 2 கால்களும் போயிடுது. போன பிறகு 3 பெண் பிள்ளைகள், மனைவி, குடும்பம், வீட்டு வாடகை, இந்த மாதிரி சூழ்நிலை மோசமாக இருக்குது. அவரால் முடிஞ்ச வரைக்கும் போராடி பார்க்குறாரு, முடியல. இந்த சூழ்நிலையில் மனைவி அவரோட மனஸ்தாபம் ஏற்பட்டு அந்த அம்மா தனியாக அம்மா வீட்டோட போய் செட்டில் ஆகிடுது. இந்த 3 பெண் குழந்தைகளையும் கூப்பிட்டுட்டு இங்கே வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரில் இருக்கக்கூடிய பேரணாம்பட்டு பக்கத்தில் அவங்களுடைய உறவினர்கள், இதே மாதிரி கரகாட்டம் பண்ணக்கூடிய உறவினர்கள் அவங்கள தேடிட்டு வராரு. அந்த விஷயத்த சொன்னதும், அதுக்கு என்னப்பா இங்கே இரு, பசங்களுக்கு கரகம் கற்று கொடுத்துரு, நல்லா ஆடட்டோன்னதும் 3 பெண் பிள்ளைகளுக்கும் கரகம் கற்றுறாங்க. இதில் ஜமுனான்ற கேரக்டரை பற்றி
அவ்வளோ வெளியே தெரியாமலே போயிடுச்சு. நிர்மலாவுக்கும் கற்றுத்துறாங்க, மோகனம்பலும் கற்றுத்துறாங்க. 2வது மகள் மோகனம்பல் தான் அந்த கிரகத்தில் எக்ஸ்பர்ட்டாக. சில பேர் தானே அது சில விஷயம் கையில் வரும், நல்லா பண்ண ஆரம்பிச்சதும். உங்களுக்கு வந்து ஒரு சினிமா ஸ்டாருக்கு எப்படி உங்களுக்கு கால் ஷீட்டுக்கான ஆள் போட்டு போனாங்களோ அந்த அளவுக்கு பண்ணுற அளவுக்கு மோகனம்பாளுடைய கரகாட்டம் வந்து புகழ்பெற்று விளங்குது. ரொம்ப பயங்கரமா போயிருச்சு அந்த ஆமா. ஊர் ஃபுல்லா. வேலூரில் ஆரம்பித்து திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, அப்புறம் அந்த சத்துவாச்சாரி, பேரணாம்பட்டு அப்படியே இருந்து இல்லாமல் கொஞ்சம் தள்ளி உங்களுக்கு விழுப்புரம், சேலம், கடலூர் இந்த பக்கம்லாம் வட மாவட்டம் முழுக்க எந்த கோயில் நிகழ்ச்சி, எந்த பெரிய நிகழ்ச்சி இருந்தாலும் மோகனம்பாளை கூப்பிடுங்க அப்படிங்கிற அளவுக்கு ஆகிடவே. உடன் பிறந்த அக்கா இருக்காங்களே நிர்மலா, அவங்களே இவங்களுடைய கால் ஷீட்டை பார்த்துக்கிற அளவுக்கு ஒரு நாளைக்கு 3 மாவட்டங்கள் அழைப்பு, ஒரே ஊரில் 4 இடத்துல கரகாட்டம், அந்த மாதிரி ரொம்ப பிஸி. பணம் நிறைய சேருது. இந்த அம்மாவுக்கு வந்து வாரிசுகள் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். யாருக்கு? மோகனம்பாளுக்கு. திருமணம் ஆகல. திருமணம் ஆனவங்க தான். அதை பற்றிய தகவல் வந்து திருமணம் ஆனாங்களா அந்த தகவல் வந்து பெருசாக காவல் வட்டாரத்துலையும் இல்லை, மற்ற அந்த வழக்கு தொடர்பான இந்த இடத்துலையும் குறிப்பிடலை. அவங்க நிர்மலாவுக்கு தான் 2 பிள்ளைங்க, பழனின்னு ஒரு மகன், சரவணன் ஒரு மகன். அந்த 2 பேர் மேலே இந்த அம்மாவுக்கு ரொம்ப உயிர். அவங்கள தான் வந்து வாரிசு மாதிரி வச்சிட்ருக்காங்க. இப்போ இந்த கரகாட்டத்தில் கிடைச்ச வருமானம் இருக்குல்ல, அந்த வருமானம் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு, அதாவது 2000 முன்னாடியே ஒரு நாளைக்கு வந்து 50,000 60,000 ஒரு நாளைக்கு வர ஆரம்பிச்சதும் இவங்க வந்து அதை என்ன பண்ணுறாங்க, வட்டிக்கு விடலாம். ஏன்னா அவங்க வந்து ஒரு அடிமட்டத்தில் வாழ்க்கையில் எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு ரொம்ப விளிம்பு நிலையிலேருந்து வந்தவங்க. தந்தை சின்ன வயசுலேயே கால் உடைஞ்சிச்சு, அவர் தான் கரகம் கற்று கொடுக்குறாரு. வளர்கிறாங்க. வளர்ந்த பிறகு இவங்க அதை உழைச்சி உடல் உழைப்பை வச்சு அவங்க வந்து முன்னுக்கு வராங்க. அந்த பணத்தை வந்து விரயம் பண்ணாமல் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கும்போது, அப்போ அந்த மார்க்கெட் ஏரியாவில் வந்துட்டு நிறைய பேர் டான் மாதிரி கந்துவட்டிலாம் விட்டுட்ருக்காங்க. இவங்க அந்த கரகத்தில் வந்து நிறைய ஃபேன்ஸ். இந்த பழனி சரவணன் சொன்னேன் இல்லையா, அக்கா பிள்ளைங்க, அவங்களுக்கு நிறைய பேர் நட்பு வட்டம், ஒரு பெரிய டீமாக சேர்றாங்க. அதாவது தவறான ஆட்களாக சேரல, நண்பர்களாக சேர்றாங்க. சேர்ந்து வந்து நண்பர்களை கூட வச்சுக்கிட்டு அந்த ஏரியாவில் மார்க்கெட் ராஜான்னு ஒரு பெரிய டான், அவர் தான் கந்துவட்டிலாம் விடுவார். அந்த டான்லாம் எங்கே கந்துவட்டி விடுறாங்களோ அந்த இடத்துல இந்த பசங்க போய் விட ஆரம்பிச்சதும் அவங்க இவங்களுக்கும் சின்ன சின்ன மனசாபம் வருது. அப்புறம் இவங்களுடைய ஆள் பலம் அதிகம். யார்? மோகனம்பாளுக்கு. இந்த கரகக்கலை மூலமாகவே கிடைச்ச ஃபேன்ஸ் எல்லாத்தையும் ஆள் பலமாக மாற்றுறாங்க. இந்த பழனி சரவணன் அக்கா பசங்க இருக்காங்கல்ல, அவங்களுடைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து குறைந்தபட்சம் ஒரு 200 பசங்க கூடவே இருக்கிற அளவுக்கு. ஆனால் மார்க்கெட்டில் யாருமே பெருசாக ஷைன் ஆக முடியல. இவங்க தான் வட்டிக்கு விடுவாங்க, தண்டல் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. அதில் லட்சங்கள் சேர ஆரம்பிக்குது. 1000 இருந்தது பல லட்சங்கள், கோடிக்கிட்ட பணம் நெருங்குது. நெருங்க 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 அப்போ தான் மாயவன் ஒரு கேரக்டர் உள்ளே வருது. இந்த அம்மாவுடைய வாழ்க்கை திருப்பு முனை ஆகிறதுக்கான முழுமையான ஒரு கேரக்டர் அந்த மாயவன். அந்த மாயவன் வந்துட்டு அப்பப்போ வர்றது லோக்கலில், யாருன்னா பசங்க இருந்தால் கொடுங்கப்பா வேலை இருக்குது அப்படின்னு ஒன்று ஒரு 100 பேர் அனுப்புவாங்க. யாராவது அனுப்புவாங்க. அனுப்புனா 100 பேரை கூப்பிட்டு போய்ட்டு மரம் வெட்டுறதுக்கு விடுறது. முதல்ல எல்லாருமே வந்து பெரிய சிக்கல் இல்லாத வேலை, டெய்லியும் போனால் ஒரு 500 கிடைக்குது, அது 2000லேயே 500 கிடைக்கும் போது எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்போ காலப்போக்கில் தான் தெரியுது அது செம்மரம் வெட்டுற வேலைன்னு. ஆந்திரா பக்கத்தில் சேஷாசலம்னு சொல்லிட்டு வனப்பகுதி, அங்கே தான் இப்போவும் ரொம்ப அதிகமான செம்மரம் இருக்கக்கூடிய இடம் தான். அந்த பகுதியில் கொண்டு மரம் வெட்டுறது. இவருக்கு அங்கே இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட்டு மற்ற இந்த போலீஸு எல்லாமே கான்டாக்ட் வச்சுக்கிட்டு மாதத்துக்கு ஒரு கேஸ் கொடுத்துட்றது, மற்றபடி 28 நாளும் மரம் வெட்டிக்கிறது. இவர் இந்த யார் இவருக்கு மேலே ஒருத்தர் இருக்காரோ அவருக்கு வெட்டி தர்றது. அந்த மாதிரி மேன் பவர் அசோசியேஷன் மாதிரி வச்சுக்கிட்டு இந்த மாயவன் பண்ணிகிட்ருக்கார். இந்த அம்மா வந்து இந்த கந்துவட்டிக்கு போயிட்டு வசூல் பண்ணுற பசங்க ஒரு 300 பேர் இருக்காங்கன்னா, அதில் மிச்சம் இருக்கிற பசங்களை கேட்குறாப்பிலையே அனுப்பிவிடு, பொழப்பு தானே அப்படின்னு அனுப்பிவிடுறது. ஒரு கட்டத்தில் வந்து இந்த அம்மா அனுப்பின பசங்க அங்கே மாட்டிக்கிறாங்க. மாட்டிட்ட பிறகு தான் என்னென்னு பார்த்தா செம்பரக்கட்டை கேஸ், யாரும் எடுக்க முடியல, பெரிய கேஸ் ஆகிடுச்சு, எல்லாம் உள்ளே இருக்காங்க. அப்போ இந்த அம்மா வந்து கையில் இருக்கிற பைசாலாம் போட்டு அவங்கள எல்லாரையுமே ஜாமீனில் எடுத்து அந்த வழக்கெல்லாம் நடத்தந்தும். அப்போ வந்து எந்த சூழ்நிலையும் இவங்க நம்மளை கைவிட மாட்டாங்க, காப்பாற்றாங்கன்ற ஒரு இமேஜ் வந்ததுமே, அந்த கூட்டத்துக்கு வந்ததுமே எதுவாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துறேங்க்கா, அவன் என்ன ஆளுக்கு கேட்டு கொடுக்குறது, நம்மளே பண்ணலாங்க்கா, அந்த யார் ஆளை மெயினானாலும் அவனை வந்து நீங்கள் பிடிங்க, நாங்கள் போய் வெட்டுறோங்க்கா, கேஸு கோர்ட்டு எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் இந்த அம்மாவை வந்து அந்த
மெயின் மீடியேட்டர் இருக்கார் இல்லையா, அவரை கையில் வச்சுக்கிட்டு இவங்க இறங்குறாங்க. இறங்கன்னு தான் மாயவன் வந்து சரண்டர் ஆயிடுறாப்புல. உனக்கும் தொழில் தெரிஞ்சு போச்சு, அதனால் வந்து இனிமேல் நம்ம ஒற்றுமையாக இருந்து ஒன்றா சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு பண்ணுறாங்க. சரி, அவன் சைடும் கொஞ்சம் போகுது, இவன் சைடும் போயிட்டுருக்கு. இப்படி தான் அந்த லைஃப் போயிட்டே இருக்கு. ஒரு கட்டத்தில் வந்து ஒரு 5 கோடி ரூபா பிஸ்னஸ் பண்ணுறாங்க. பெரிய டீல். ஒரு 1000 பேர் இறக்கி மரம் வெட்டுறாங்க. வெட்டி பண்ணும்போது ஒரு 5 கோடி ரூபா பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸில் வந்து சம பங்கு பிரிக்கணும். இந்த அம்மாவுக்கு 2.5 கோடி, மாயவனுக்கு 2.5 கோடி. மாயவன் வந்து 3.5 கோடி எடுத்துகிட்டு 1.5 கோடி கொடுத்துறாங்க. கொடுத்து தான் இந்த அம்மா செம்ம டென்ஷன் ஆகிட்டு தான் அங்கே எங்கே ஆந்திராவில் வச்சு அந்த மீடியேட்டர்கிட்ட தகவலை சொல்லி இந்த மாதிரி ஏமாற்றிட்டான், எனக்கு பணம் போனால் பிரச்சனை இல்லை, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான், அவனை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக ஸ்கெட்சு போட்டு இவன் எங்கெங்கெல்லாம் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஆந்திரா போலீஸ் ரூட்டு கொடுத்து பக்காவாக ரெடி பண்ணி இவனை உள்ளே அனுப்பிடுறாங்க. உள்ளே அனுப்பினதும் உள்ளே போயிடுறான். உள்ளே போனபோது இவங்க பிஸ்னஸ் தனிப்பட்ட முறையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக போய்ட்டுருக்குது. அவன் ஆண்டு கணக்கில் உள்ளே இருக்கான். அப்போ யாரோ ஒருத்தர் வந்து செஞ்ச தப்புகளாக மன்னிப்பு கேட்குறான், நீங்களே வெளியே எடுத்துருங்க. இந்த மாதிரி உள்ளே இருந்து. ஆனால் அந்த டைம் பீரியடில் இவங்க இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாமே டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. இவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மரத்தோட வெட்டி தான் வெட்டுறது, அப்புறம் இங்கே கந்துவட்டி விடுறது, அப்புறம் லோக்கலில் வந்து அதை தாண்டி வந்து மோகனாம்பாள்லாம் ஒரு டான்ற மாதிரி ஒரு இமேஜ் உருவாயிடுச்சு. ஆனால் அப்போ இங்கே அரசியல் ஆட்கள் இருப்பாங்க, அரசியல்வாதிகள்லாம் இருப்பாங்க, அவங்களாம் எப்படி டேக் ஓவர் பண்ணாங்க? அவங்க வந்து உங்களுக்கு ஒருத்தன் வந்து திடீர்னு பணம் வந்துட்டாலே 4 பேர் கண்ணு ஒருத்தன்ல. மோகனாம்பாள் வந்து நேற்று வரைக்கும் கரை காண்டிட்டு இருந்தது. திடீர்னு பார்த்தா வீடு வாங்குது, கார் வாங்குது, 8 காரு. அந்த அம்மாவுடைய கந்துவட்டி வசூல் பண்ணுறதுக்கு மட்டுமே 8 பாயிண்ட்டுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு காருன்னு 8 காரு. இது எல்லாமே இந்த அம்மாவுடைய ஓன் நியூஸுக்கு ஒரு 3 கார், 11 கார் மொத்தம் அவங்களுக்குன்னு. இதெல்லாம் பார்க்கும்போது லோக்கலில் உங்களுக்கு வேலூர் மாவட்டத்தில் வந்து தொடர்ந்து அமைச்சர் தொகுதி அது எல்லாம் கண்ணு கொடுத்தவே அது ஒரு பக்கம் தனியாக ட்ராக்கு என்னென்னு விசாரிங்க வேணும் விசாரித்து அந்த மாதிரி செம்மரக்கட்டை பண்ணிகிட்ருக்காங்க. சரி, அவளை முதல்ல தூக்கு இப்படியே தான் சொல்லுவானுங்க. என்னன்றது முதல்ல எடு, எலெக்ஷன் வருது, கேளு, 5 கோடி கேளு, 10 கோடி கேளு. அதனால அவன் விசாரிக்கும் பொழுதே இந்த மாதிரி சுதாரிச்சிட்டாங்க. உனக்கு என்ன தேவை என்ன சொல்லு, பணம் தானே கொடுக்குறேன், வேற இல்லை செம்மரக்கட்டையில் கட்டில் செஞ்சு போட்டு படுத்து தூங்கினா நல்லதுன்னாங்க. தாராளமாக பண்ணித்தரேன். பேரன் பிறந்திருக்கான், அவனுக்கு ஒரு தொட்டில் ஒன்று செம்மரக்கட்டிலே பண்ணி தரணும்னா பேரன் என் பேத்திக்க சேர்த்து அப்படி இந்த மாதிரி கேட்டதெல்லாம் கட்டில், தொட்டில், அப்புறம் சின்ன பசங்க விளையாடக்கூடிய கிளுகிழப்பில் வந்து எல்லாமே செம்மரக்கட்டையில். அது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பொருள். ரெண்டாவது வந்து நம்ம நாட்டோட வந்து முக்கியமாக பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு சொத்து அது. அதுலேயே எல்லாம் வருதுன்னு போது இவங்க பணம் கேட்குறதெல்லாம் விட்டாங்க அரசியல்வாதிங்க. ஓ, பாப்பா பல பேர் வீட்டில் இந்த செம்மரக்கட்டல் சார்ந்த ஏதோ ஒரு பொருள் இருந்துகிட்டு தான் இருந்துச்சு. டைம் பணம் கேட்கறத விட்டானுங்க. எல்லாம் எப்படி பண்ணிட்டாங்கன்னா, தங்கச்சி வீட்டில் ஒரு சின்ன விசேஷம், குழந்தைக்கு பேர் வைக்கிறோம் அப்படின்றது, அப்புறம் தொட்டிலில் போடணும், நம்ம தொட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரியே கேட்டுக்கிட்டு வாங்குறது. அப்புறம் சகலபாடியுடைய பையனுக்கு கல்யாணம், கட்டில் ஒன்று செம்மர, இந்த மாதிரி கேட்டு அந்த அரசியல்வாதிகளுடைய யாராருக்கு அந்த உறவு முறையில் இருக்காங்களோ எல்லாரோட்டுக்கும் செம்மர கட்டில், செம்மர தொட்டில், விளையாட்டு பொருள் எல்லாமே. அப்புறம் பணம் கேட்குறத விட்டானுங்க. எல்லாம் மோகனாம்பாளுடைய ஃபேன் ஆகிட்டானுங்க. யார் அரசியல் பிரமுகர்லாம் மோகனாம்பாளுடைய ஃபேன் ஆகிட்டானுங்க. அதுவும் இந்த அம்மா வந்து பண்ணுற டிசைன் வந்து இவங்க போய்ட்டு எங்கே போய் தேடினாலும் அந்த மாதிரி ஒரு டிசைன் இருக்காது. சாதாரணமாக கட்டில் தொட்டில்லாம் நம்ம பார்ப்போம் இல்லையா, அது நல்லா இருக்காது. ராஜாக்கள் காலத்தில் இருக்கலாம் கூம்புலாம் வச்ச மாதிரி அந்த மாதிரிலாம் கட்டில் தொட்டில் அந்த மாதிரி வெரைட்டியாக இன்னமும் அதுக்குன்னு தனியாக வந்து ஆளுங்களை வச்சு ரொம்ப அருமையாக பண்ணி அது எங்கே வச்சு அது மிஷினரியில் வச்சு செதுக்கினாங்க அப்படின்லாம் தெரியல. அந்தளவுக்கு அருமையான தச்சர்லாம். ஆனால் இப்போ ஆந்திராவில் இருக்கப்பட்ட சந்தனக்கட்டை, அதாவது இந்த செம்மரக்கட்டையை இங்கே எப்படி கொண்டு வந்து இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க? அது எப்படி கொண்டு வந்து? இல்லை, அதாவது உங்களுக்கு நம்ம மீடியேட்டரு செம்மரக்கட்டை வெட்டுறாங்க, ஆளுங்க அனுப்புகிறாங்க, அப்புறம் இவங்களே டீல் பண்ணுறாங்க போது உங்களுக்கு ஒரு ஃபீல்டு உள்ள போயிட்டிங்கன்னா உங்களுக்கு அமுக்கபலாக எல்லா பொருளுமே கைக்கு வந்துடும். அது ரொம்ப ஈஸி தான். அது நீங்கள் போலீஸில் மாட்டி அதெல்லாம் மொத்தமாக பறிமுதல் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வந்து இருக்கிற வரைக்கும் காலத்தை ஓட்டிக்கலாம். போலீஸ்னு வந்து உள்ளே இறங்கி டைட் பண்ணியாச்சுன்னா அந்த கவர்மெண்ட்டு சிறப்பான கவர்மெண்ட்டாக வந்து டோட்டலாக வாஷ் அவுட் பண்ண சொன்னால் தான் முடியும். வெறும் போலீஸ் மட்டும் இறங்கி பண்ண முடியாது, கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணணும். இந்த கேரக்டர் மாயவன் கதையை விட்டிங்களே, மாயவன் வந்து உள்ளே இருந்துக்கிட்டு எப்படியாவது வீடு சொல்லு,
ஏன்னா மோகனம்பால் கை உயர்ந்து போச்சு, ஆளுங்க அதிகமாகிட்டாங்க, இனிமேல்ட்டு ஒற்றுமையாக இருந்து கூட இருந்து எதனா சம்பாதிச்சிட்டா தான் நமக்கு வழி. ஏன்னா நம்ம தான் ரூட்டே காட்டி கொடுத்தோம் ஆந்திராவில் இருக்கக்கூடிய அந்த மெயின் டீலரை. அந்த மெயின் டீலரையே கையில் வச்சுக்கிட்டு ஆந்திரா போலீஸில் செல்வாக்கு வச்சு நம்மளை தூக்கி உள்ளே போட்டு நம்ம ஜெயிலில் கஞ்சி சாப்பிட்ற அளவுக்கு வச்சாச்சுன்னா வந்து பயங்கரமாக இடத்த பிடிச்சாச்சு. இதுக்கப்புறம் மோகனம்மாள்கிட்ட நம்ம அடக்கி வாசிக்கணும்னு சொல்லிட்டு இவர் அந்த மாதிரி பார்க்க போனவன்கிட்ட சொல்லி, மோகனம்மாள் மேலே நான் வந்து ரொம்ப மரியாதை வச்சுருக்கேன், அவங்க தான் எனக்கு வந்து தெய்வம், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி வெளியே எடுக்க சொல்லு அப்படின்னு பல பேர்கிட்ட சொல்லி அனுப்புகிறாரு. அதில் ஒருத்தர் வந்து சொன்னதும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க பணம் செலவெல்லாம் பண்ணி வெளியே எடுத்துடுறாங்க. வெளியே எடுத்ததும் வந்து அந்த காலில் விழுந்து சரண்டர் ஆகிற அளவுக்கு எதுவாக இருந்தாலும் நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச முன்ன கூட சில ஸ்டேட்லலாம் பண்ணுறாங்க, நான் உனக்கு ரூட்டு போட்டு தரேன், நீ சம்பாதிக்கிறதுல கொஞ்சம் கொடுத்தா போதும், நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு கூடவே இருக்காப்புல. இது ஒரு 1 வருஷம் 2 வருஷம் ஓடுது. இது எல்லாமே வந்து 2000லேருந்து 2014 நடக்கிற சமாச்சாரங்கள். 14 ஆண்டுகளுக்குள்ள கூட வந்துட்டு பிஸ்னஸ் பார்த்துட்டு இருக்காப்புல. ஒரு அதிகபட்சம் ஒரு ஆண்டு கூட வந்துட்டு நல்லா கோடியில் சம்பாதிக்கிறான். மோகனம்பாளுக்கும் ரூட்டெல்லாம் போட்டு பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறான். ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து அந்த நம்மளை ஜெயிலு அமிச்சால அப்படின்ற ஒரு அந்த காட்டை இருந்துகிட்டே இருக்குது. அப்புறம் யோசிக்கிறான், சரவண பழனி இந்த 2 பேர் தான் உயிர், சொந்த அக்கா நிர்மலாவுடைய பசங்க. அந்த பசங்களில் யாருன்னா ஒருத்தனை கொண்டு போய்ட்டு வச்சுட்டு கடத்திட்டு உள்ள அங்கே வர வச்சு போலீஸையும் வர வச்சு பிடிச்சி கொடுத்து நம்ம அப்ரூவ் ஆகிட்டோம்னா மொத்தத்தையும் சேஸ் பண்ணிட்டோம், நம்மள மாதிரி எவ்வளோ ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த உள்ள அந்த கெடுபுத்தி வேலை செய்யுது. அப்போ தான் என்ன பண்ணுறோம், சரவணனை கிட்னாப் பண்ணுறோம். சரவணன்னா ரொம்ப சரவணன் பழனி 2 பேர், அதில் சரவணன் மேலே ரொம்ப உயிர் இந்த மாதிரி. சரவணனை கிட்னாப் பண்ணி கூட இருக்கும்போதே கூட இருந்துக்கிட்டே சரவணனை கிட்னாப் பண்ணி ஏலகிரி மலை மேலே ஒரு இடம், இந்த கமல் படத்தில் மாடியில் மலை மேலே கொண்டு போய்ட்டு குணாவில் வச்சுருப்போம்ல, அந்த மைக்கேல் மதன காமராஜ். ஆமாம், அந்த குணா மைக்கேல் மதன காமராஜெல்லாம் வரும் பாருங்க, அந்த மாதிரி சீன். அந்த மாதிரி மலை உச்சியில் ஒரு டென்ட்டு மாதிரி அதில் வந்து கையை காலெலாம் கட்டி போட்டு சரவணன் வச்சுருக்காங்க. இவனும் அந்த பிஸ்னஸ் பண்ணுறாள் தானே, 10-20 பேர் மேலே அங்கே இருந்துட்டு பாதுகாப்பாக இருக்காங்க. இப்போ மோகனம்பாளுக்கு தகவல் வருது, இந்த மாதிரி சரவணனை கிட்னாப் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தா மாயவனும் காணும். மாயை வந்து எவ்வளோ பண்ணியிருக்கான்னு சொல்லி எவ்வளோ கேட்குறேன்னா 5 கோடி ரூபா கொடு. அதனால இந்த அம்மா வந்துட்டு 5 கோடி இல்லை இருக்கிறத கொண்டு வரேன்னு சொல்லிட்டு 4 கோடியே 40 லட்சம், 60 லட்சத்தை ஈவினிங் தரேன், இந்த கலெக்ஷன் வரலன்னு சொல்லிட்டு கேஸை எடுத்துக்கிட்டு, இல்லை நான் நம்ப மாட்டேன், அதுக்கு ஈடாக நகை எடுத்துகிட்டு வா, அதனால 80,000 நகை எடுத்துகிட்டு இந்த 4 கோடி 40 லட்சம் 80,000 5 கோடி ரூபா பேரம் பேசி எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போன பிறகு தான் தெரியுது அங்கே ஆல்ரெடி விருதம்பட்டு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. வந்து கிட்னாப் பண்ணது வந்து இவனை பிடிச்சி வச்சு அப்ரூவராக வரதுக்கு போலீஸ் இன்ஸ்பெக்டர். இவன் வந்ததுமே போலீஸ் ரவுண்ட் பண்ணுது. ரவுண்ட் பண்ணதும் உட்கார வச்சு எல்லாம் மொத்தத்தையும் அது பின்னாடி வந்து எப்படி ரெக்கார்ட் பண்ணாங்கன்னா அவன் வீட்டில் ரெய்ட் பண்ணி எல்லாம் பிடிச்சா மாதிரி இவன் வர வச்சு தான் கிட்னாப் பண்ணிவிட்டு இவ்வளோ பணம் வேணும்னு கேட்டு அந்த கொண்டு வந்தோம் இல்லையா, எல்லாத்தையும் பிடிக்கிட்டு போலீஸ் வந்து அதெல்லாம் ரெக்கவரி இதில் வச்சுட்டாங்க. இவங்க வீட்டில் கைப்பற்றினதா கணக்கில் வச்சுட்டாங்க. பெரிய அமௌண்ட்டு, 4 கோடி 40 லட்சம் 80,000 நகை எல்லாம் பண்ணிட்டாங்க. நிறைய சொத்து பத்திரம்லாம் வீட்டிலேருந்து எடுத்தாங்க. அங்கே வந்து போலீஸ் வந்த பிறகு ரவுண்ட் பண்ணி சரவணனை விடுவிக்கிறாங்க. விடுவிச்ச பிறகு இந்த அம்மாவும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு இவனும் அப்ரூவர் ஆகிட்டான். இவன் அப்ரூவர் ஆகி எங்கெங்கெல்லாம் பிஸ்னஸ் பண்ணோம், எந்த முறையில் வருமானம் வந்தது, செம்பரக்கட்ட விஷயம் மொத்தத்தையும் மாயவன் சொல்லிடுறான். அதுக்கு பிறகு தான் இந்த அம்மா வந்துட்டு நம்ம இதுக்கப்புறம் வந்து வேறு மாதிரி எதனா ரூட் எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் எஸ்கேப் ஆகிடு. பெயிலில் வருது, வந்து எஸ்கேப் ஆகிட்டு வெளியே இருந்துக்கிட்டே ஆப்ரேட் பண்ணுது. வேறு பசங்களை அந்த ஏற்கனவே இருந்தாங்கள கூட எல்லாரையும் எப்படி பிஸ்னஸ் பண்ணணும், வேறு டீல் தரேன், வேறு இடத்துல லொக்கேஷனை மாற்றுங்க, அது பண்ணுங்க இது பண்ணுன்னு சொல்லிட்டு. இது இடையில என்னன்னு கேட்டிங்கன்னா போலீஸ் வந்து இவங்களுடைய சொத்து பத்திரம்லாம் எடுக்கும்போது தான் தெரியுது 28 வீடுகளை வந்து பணம் எண்ணுறதுக்காக வாங்கி வச்சுருக்காங்க. இதெல்லாமே அந்த கணக்கில் வரும். எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த செம்மரக்கட்டை எல்லாமே இன்னொரு விஷயமும் தனியாக போய்ட்டுருக்கு ட்ராக். அந்த செக் போஸ்ட்லாம் இருக்கும் இல்லையா, நீங்கள் வந்து வேறு மாதிரி இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க லேட் நைட்டில் வராங்கன்னா செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணும்போது போலீஸ் மடக்கி எல்லாம் பார்க்கும்.
செக் போஸ்ட்டுக்கு முன்னாடி யார் யார் வராங்களோ அவங்க எல்லாருமே வந்துட்டு நேராக மோகனாம்பாளுடைய பசங்க இருக்காங்கல்ல, அவங்கள யாருன்னா ஒருத்தர் ஃபோன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி லேட் நைட் ஆகிடுச்சு, செக் போஸ்ட்டில் போலீஸ் மாட்டிடுவாங்க, கேஷ் இருக்குது, கொடுத்துட்டு போகிறேன் வச்சுங்க, நாளைக்கு பகல் வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. அவங்க போய் இந்த பணத்தை வாங்கிக்கிறது. இது என்ன ஆகுதுன்னா பரவுது. அப்படி செக் போஸ்ட்டு தாண்டி போக முடியாதவங்க, பணத்தோடு போக முடியாதவங்களாம் அதுக்கு முன்னாடியே மோகனாம்பாளுடைய டீம்கிட்ட கொடுத்தாச்சுன்னா பணத்தை அப்புறம் வாங்கிக்கலாம். பணத்தை கொடுத்துட்டு மறுபடியும் வாங்குறவங்க வந்துட்டு அதுக்கு ஒரு தொகை வந்து இவங்களுக்கு கமிஷனாக கொடுக்கணும். கமிஷனர் இல்லை, சும்மா பேருக்கு ஒரு 10 லட்சம் கொடுத்துட்டு போகிறான், இல்லை ஒரு 50 லட்சம் கொடுத்துட்டு போகிறான். நான் போகும்போது தம்பி இன்னும் ஒரு 5 லட்சம் தர்றது, 2 லட்சம் தர்றது. இது கடைசியில் வந்து இவங்க வந்து அதை தொழிலாக மாற்றிட்டாங்க. அப்போ செக் போஸ்ட்டில் வந்து உங்களுக்கு இந்த வேலூர், சத்துவாச்சேரி, பேர்னாம்பட்டு இந்த பக்கம் எங்கேயுமே செக் போஸ்ட்டில் வந்து பணமே மாட்டுறதில்ல, பணம் மாட்டுறதில்ல, இல்லீகல் பொருள் எதுவும் மாட்டுறதில்ல. இது அப்புறம் போலீஸ் கண்டுபிடிச்சி செக் போஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு செக் போஸ்ட்டை போட்ட பிறகு தான் இந்த ஒரு டீலன்னு தெரிஞ்சுது. அப்புறம் இதெல்லாம் கொண்டு போய்ட்டு எங்கே போகணுன்னா, இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட பணம் வாங்குறாங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வந்து ஒரு 5 பேர் பணம் கொடுக்குறாங்க. வாரம் ஃபுல்லாக ஒரு கிழமை வருது இல்லையா, ஒரு கிழமைக்கு ஒருத்தன் கொடுக்குற பணம் கொண்டு போட்டு வைக்கணும். தனித்தனியாக மூட்டை கட்டி அவன் பேரை போட்டு வைக்கிறது. பணம் வைக்க இடம் பத்தாமலேயே, அதாவது வாடகை வீடு எடுக்கிறாங்க. முதல்ல எடுத்து அந்த வீடுகளில் வந்து இந்த பணத்தெல்லாம் கொண்டு வைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வந்துட்டு ஹவுஸ் ஓனர் வந்து யார் யார் நைட்டில் வராங்க போகிறாங்க, யாரும் குடும்பம் நடத்தலை, திடீர்னு வராங்க, கவு துறையிறாங்க, ஏதோ பைய வச்சுட்டு போகிறாங்க, எங்களுக்கு பயமாக இருக்குது. அப்படியாப்பா வீடு எவ்வளோ போவோம்? 10 லட்சம் போவோம், 15 லட்சம் தரேன், கிளம்பு. அந்த மாதிரியே வாங்கினது தான் 28 வீடு. கடைசியில் வந்து அந்த ரெக்கார்ட் பண்ணும்போது எல்லாமே வந்து போலீஸுக்கு தெரிய வந்து, ஆனால் ஒன்று பெருசாக வந்து இதில் தான் இது சம்பாதிச்சாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றும் பெருசாக ப்ரூவ் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். அவங்க இவ்வளோலாம் சம்பாதிச்சாங்கன்றது தான் உங்களுக்கு எவிடன்ஸு. மற்றபடி இந்த வழக்கு நடந்தது, செம்மரக்கட்டை அவங்க ஆளல் வச்சு மேன் பவர் வச்சு பண்ணாங்க, டீல் பண்ணியிருந்தாங்க. அந்த கேஸ் ரொம்ப நாளாக நடந்துட்டு இருந்தது. அவங்க சுகர் பேஷண்ட்டு, கடைசியில் கரகாட்டம் ஆட முடியாத ஒரு சூழ்நிலை, சக்கரை நாற்காலியில் தான் வரக்கூடிய சூழ்நிலையாச்சு. கோர்ட்டுக்கு வரும்போது கூட ஃபஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிட்டு பெயிலில் வந்தபடி எஸ்கேப் ஆனவங்க கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் தலைமறைவாக இருந்தாங்க. தனிப்பட்ட முறையில் ஒரு பெண்ணு, அதுவும் சக்கரை நாற்காலியில் தான் போக முடியும், அவங்க 6 மாதமாக தலைமறைவாக இருந்தாங்க. அப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு பொலிட்டிக்கல் செல்வாக்கு போலீஸ் சைடில் இருந்திருக்கும் பாருங்க. அதை தாண்டி மறுபடியும் வந்து ஒரு முறை அவங்கள வந்து வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுன்ற மாதிரி ஒரு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். போலீஸில் மேலே இருந்து ப்ரெஷர் வர டக்குன்னு கோர்ட்டில் வந்து ஜிஎம் ஃபைலில் ஆஜராகிட்டு, எனக்கு சுகர் பேஷண்ட்டு ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் மலேசியா போயிருந்தேன், சிங்கப்பூர் போயிருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி மறுபடியும் கண்டினியூ ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த அவங்களுடைய அவங்களுடைய வாழ்க்கை எப்படி ஆச்சு, அது 2014 அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் ஆச்சுல்ல. அதுக்கப்புறம் அந்த விஷயம் அப்படியே என்ன ஆச்சு, உயிரோட இருக்காங்களா இல்லை எதுவுமே எந்த தகவலும் கிடையாது. ஆனால் அந்த பழனி, சரவணன் அவங்களுடைய வாரிசுகள் இருக்காங்கல்ல, அவங்களாம் வந்துட்டு அந்த பிஸ்னஸ்லாம் விட்டுட்டு அவங்க சம்பாரிச்ச வரைக்கும் வச்சுக்கிட்டு வேறு மாதிரி நல்ல வழியில் வட்டிக்கிறதுலாம் ஓரளவு நல்ல வழின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது ஞானம் இல்லை நாடு. நான் அதோட மோசமான வேலைகள்லாம் பண்ணிகிட்ருக்கானுங்க. ஒரு வட்டிக்கு விட்டுட்டு அதை விட்டுட்டு அப்படியே அவங்க காலத்தை ஓட்டிகிட்ருக்காங்க. சரி, நீங்கள் சொல்கிற வச்சு பார்க்கும்போது எனக்கு இந்த கதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது அந்த புஷ்பா படத்தில் ஒரு ஃபீமேல் ரோல் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான். பொம்பளை புஷ்பா தான் அந்த மாதிரி தான் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. சொல்கிறேன் ஏன்னா ஒரு கரகாட்டம் ஆடின ஒருத்தவங்க வந்து ஒரு இவ்வளோ பெரிய ரவுடியாக மாறி இருக்காங்க. ஆனால் இதில் எங்கேயுமே இந்த கொலையோ அந்த சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமே வந்து இதில் பெருசாக கத்தி விஷயமே கிடையாது. ஆளை தூக்கிட்டு போகிறது, கிட்னாப் பண்ணுறது, மிரட்டுறது, வீடு காலி பண்ணுறது அல்லாது. இவங்க பேஸ் என்னென்னா கரகாட்டம் மூலமாகவே இவங்க பணம் சேர்றது. அந்த பணத்தை வச்சுக்கிட்டு வட்டிக்கு விடுறாங்க, பசங்க சேர்றாங்க. அப்போ இவங்க கூட வர பசங்களை ஒரு கேங் வந்து ஆந்திராவில் மரம் வெட்ட பயன்படுத்துது. இவங்க தெரிஞ்சு போகுது, போலீஸ் கேஸ்லாம் நடந்து இவங்க வெளியே எடுக்கிறாங்க. எடுத்த பிறகு ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது, நீ வந்து எங்கள் பசங்களை பயன்படுத்தி பண்ணுறத விட நானே பயன்படுத்துகிறேன், அவங்களுக்கு பணமும் கொடுக்குறேன், கேஸ் கோர்ட்டை நான் பார்க்குறேன், அப்படி தான் உள்ளே வர்றது. இது வந்து ஒரு தவறான விஷயமா நினச்சி அவங்க பண்ணாங்களா இல்லை தெரியாமல் பண்ணாங்களான்லாம் வேறு. ஆனால் மிகப்பெரிய குற்றம் அது செம்மரக்கட்டை பண்ணுறது. ஆனால் சார் இப்போ இவங்க இதை விட்டுட்டாங்க. 2014 இந்த கேஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ இவங்க கூட இருக்க ஆட்கள், இவங்களை சுற்றி இருக்க ஆட்கள், இதை பார்த்துட்டு இருந்த ஆட்களுக்கு தெரியும் இது எவ்வளோ வேல்யூவான ஒரு விஷயம். ஆமாம், இதில் நம்ம எவ்வளோ சம்பாதிக்க முடியும்னு சொல்லி. அப்போ இன்னமும் இந்த விஷயம் நடந்துட்டு தான் இருக்காது. இல்லை, ஒரு சிலர் இதை பண்ணுவாங்க, வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ கூட உங்களுக்கு நாளிதழ்களில் செய்திகளை நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். ஆந்திராவில் போட்டு சேஷாசலம் வனப்பகுதியில் மரம் வெட்டி மாற்ற ஆட்கள் பெரும்பாலும் வந்து
வேலூர், திருவண்ணாமலை, பெர்னாம்பட்டு, சத்துவாச்சேரி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், சேத்தியாத்தோப்பு, இந்த வட மாவட்டத்தில் சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள் தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுத்துலேருந்து போய் யாரும் மாட்ட மாட்டாங்க, நார்த் மெட்ராஸ்லேருந்து போய் யாரும் மாட்ட மாட்டாங்க, இல்லை கொங்கு பெல்ட்டில் யாரும் மாட்ட மாட்டாங்க. வட மாவட்டத்தில் இருக்கிற ஆட்கள் மட்டும்தான் 300 பேர் பிடிப்பட்டாங்கலாம் வரும். இடையில வந்து ஆந்திராவில் 11 பேரை சுட்டாங்க இல்லையா, 11 பேர் 19 பேரோ, அது கூட உங்களுக்கு இந்த வட மாவட்ட மக்கள் தான். ஸோ அப்போ இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு மூலையில் கனெக்ட் ஆகிருப்பாங்க, ஏதோ ஒரு இடத்துல வந்து விசாரிச்சோ கேட்டோ தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு, ஓகே இதில் ஒரு வருமானம் இவ்வளோ வருமானம் வருது அப்படிங்கிறது. இல்லை உங்களுக்கு வட மாவட்டம்லேருந்து பொதுவாக ஒரு விஷயம் பார்க்கணும் அஜித், நம்ம வாழ்வாதாரம் இல்லை, இதை நான் நியாயப்படுத்தலை, அவங்களுக்கு எந்த வருமானமும் இல்லை. அவங்கள போயிட்டு யாருன்னா ஒருத்தன் ஒரு மீடியேட்டர் போயிட்டு 100 பேருக்கு இல்லைப்பா வாங்கப்பா, டெய்லியும் சாப்பாடு போட்டு 500 ரூபா தரேன்பா அப்படின் போது அவன் என்ன பண்ணுவான், 10 ரூபாயோட கண்ணில் பார்க்காதவனுக்கு 3 வேளை சோறு போட்டு 500 ரூபா தரணும் போது வாழ்வு சாவு எது வந்தாலும் பரவாயில்ல. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் 500 ரூபாய் 1500 ரூபாய் 2000 இப்போ வரைக்கும் கூடிச்சு. நான் சொல்கிறேன் அந்த காலகட்டமே இப்போ வந்து 3000 4000 போய் தான் மாட்டினதா சொல்லி பேட்டியே கொடுத்தாங்க. அவங்க எங்களுக்கு வந்து வருமானம் இல்லை, 4000 தரேன்னு சொன்னாங்க, 3 வேளை சோறு போடுறேன்னு சொன்னாங்க, பிள்ளைங்கள்லாம் வறுமையில் இருக்குது. அந்த முதல்ல வந்து அந்த வறுமை பிடியிலேருந்து மக்களை வந்து விடுவிச்சாலே யாரும் இந்த மாதிரி வேலைக்கு போக மாட்டாங்க. அது ஒரு விஷயம் இருக்குல்ல. சோத்து வழி இல்லாமல் போயிட்டு அவன் வந்து மிகப்பெரிய தப்பு, மாட்டினா போலீஸ் சுட்டே அப்படின்னு தெரிஞ்சு அவன் போகிறான்னா நிறைய சம்பாதிக்கணும் போல. அன்னைக்கு நாளைக்கு ஏதாவது இன்னைக்கு பொழுதுக்கு எனக்கு எதனா கிடைக்குமா, என்னை நம்பிட்டு குடும்பத்துக்கு கிடைக்குமான்னு போகிறவன் தான். அது பாருங்க, உங்களுக்கு குறிப்பிட்டு வட மாவட்ட ஆட்கள் மட்டும்தான் அதில் போகிறாங்க. ஸோ அப்போ அதில் வந்து இந்த அம்மாவுக்கு வந்து ரொம்ப முக்கிய பங்கு இருக்கலாம், இவங்க சார்ந்தர்கள். ஆனால் அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, அது வாழ்வியல் பிரச்சனை எப்படி பார்க்கணும், சமூக இந்த அம்மா உருவாக்குன கூட்டத்துல இருந்து எல்லாமே பிரிஞ்சு போகும்போது அந்த கூட்டத்தில் இருக்க ஆட்கள் ஒரு கூட்டத்தை உருவாக்க முடியும். ஆனால் நான் அப்படி பார்க்கல, ஒரு வாழ்வியல் சமூக சார்ந்த பிரச்சனையாக பார்க்குறேன். சோத்துக்கு வழி இல்லாதவனுக்கு வேறு வழியே இல்லை. அதே மாதிரி இப்போ ஆந்திராவில் இருக்க இந்த வேலை பார்க்குற ஆட்களுக்கும் தெரியும் இந்த ஊர்ல இருந்து அதிகமான ஆட்கள் வருவாங்க. ஸோ நம்ம இங்கே போய் கூப்பிட்டோம்னா ஈஸியாக வந்து இல்லை, அங்கே இருக்கிற மீடியேட்டரே வந்து உங்களுக்கு கூப்பிட்றதே நான் என்ன சொன்னேன் பாருங்க, கடலூர்லேருந்து ஆரம்பித்து விழுப்புரம், திருவண்ணாமலையிலேருந்து ஆரணி, வேலூர் வரைக்கும் வராங்க. அதை தாண்டி உங்களுக்கு சென்னைக்குள்ளே வரல, அந்த பக்கம் மதுரை, அந்த பக்கம் தூத்துக்குடி பக்கம் போல, நெல்லை பக்கம் போல, கன்னியாகுமரி பக்கம் போல, நாகர்கோவில் போல, இதுக்குள்ளே தான் வராங்கன்னா இந்த சர்க்கிளில் தான் வந்து பஞ்சத்தில் இருக்கக்கூடிய மக்கள் என்னமோ வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த மக்களுக்கு வந்து என்ன தேவை, அதிகபட்சம் ஒரு 3000 இருந்தால் அவன் தெய்வமேன்னு காலில் எழுந்துருவான். 3 வேளை சோறு, அவன் குடும்பம் நல்லாயிருக்கும். ஒரு 10 நாள் போய் வெட்ட போகிறான், 40,000 சம்பாதிக்க போகிறான். சம்பாதிச்ச பிறகு அப்படியே நிம்மதியாக இருக்க போகிறான். அதுக்கப்புறம் அந்த 40,000 வச்சுட்டு அந்த வேலையை விட்டுருவோன்னு வச்சுங்க ஒரு பக்கம். ஆனால் அந்த நிலைமைக்கு தள்ள இந்த சமூக கட்டமைப்பு இருக்குல்ல, நான் அதை தான் பார்க்குறேன். அவன் மரம் வெட்டினா அது குற்றம், அதை தாண்டி பரவாயில்ல இந்த வருமானம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு பண்ணுறான்ல, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மாறணும். ஓகே சார், நன்றி சார். நன்றி.